என் ரோட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிங்க. அதனால எனக்கு என் பொண்ணுக்கு வீட்டில் இருக்கவே செம போர். நம்ம வீட்டிலேருந்து கீழே இறங்கினா ஆப்போசிட்டில் ஒரு பார்க் இருக்குங்க. அங்கே போய் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து டீயை போட்டு நைட்டுக்கு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். சரின்னு டிஃபன் சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றிடலாம், அப்போ தான் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாக்கிங் போயிட்டு வந்தது கால் வேற சரியான வலி. என் ரோட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சாம்பார் வச்சாலும் அதில் புளி போடணுங்க. தண்ணி சாம்பார், டிஃபன் சாம்பார், சாப்பாட்டுக்கு வைக்கிற சாம்பார் வச்சாலும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றினா தான் அவருக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கணுவாங்க. எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா நாங்கள் புளி சேர்க்க மாட்டோம் சாம்பாருக்கு. 3 வேளை சாம்பார் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு சாப்பிடுவாரு. அப்படி ஒரு சாம்பார் பிரி. சாம்பார் கொஞ்சம் புளிப்பா தாங்க இருக்கும். என்னடா அக்கா இத்தனை இட்லி சாப்பிட்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து 10 இட்லி வச்சுட்டு வந்திருக்குங்க. சாம்பார் வேற இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்து 3 இட்லி சேர்ந்தா தாங்க ஒரு இட்லி. என் பொண்ணு ஸ்கூல்ல டான்ஸ் ஆட போறான்னு சீக்கிரமா சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க. கடைசியில இந்த அலாரம் அடிக்காம என்னை பழி வாங்கிடுச்சு. 5:30 மணிக்கு தான் எழுப்பி விட்டுச்சு. அதோட கடகடன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப்பை போட்டு அப்படி இப்படின்னு லுங்கியை சொருகி விட்டு மேக்கப்பை போட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டாங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு வேற இடத்துல தான் ஏற்றி விட்டுருந்தேன்.